செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே, சீடரின் கால்களை கழுவினவர். செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை கழுவினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே, பாரோரின் நோய்களை நீக்கினவர். பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பெறத்தாமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பெறத்தாமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை கேட்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். 113. இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராவே, அதிவேகமாய்
செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடம் பாசமாகுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாக்கும் தேகம் அவர் பணிக்கே, இனி நாமல்ல அவரே முடிவு செய்வோம், அதில் நிலைத்திருப்போம். அவர் நாளில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றையும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மணியிலே வாங்க ஜாமுனுங்க. எங்களை நேசிக்கலாம் உள்ள தாப்பனே, நல்ல தாப்பனை இந்த அருமையான கூலிக்காக ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தாப்பனே. நன்றி ஆண்டவரே. இமட்டுமாய் ஆண்டவரே, வாரம் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை தியானிக்க ஐயா மூலமாக எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்துக்காக பாக்கியத்துக்காக ஆண்டவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இப்போ ஆண்டவரே செய்து கொடுத்து போவோம். இந்த பைபிளின் ஆழங்களுக்கு வேதத்தின் ஆழத்தில் எங்களை அழைத்து செல்ல இருக்கும் ஐயாவுக்காக ஆண்டவரை உடைய பார்த்து வருகிறோம்ப்பா. உடைய தளத்தால் அவரை இடைக்கட்ட வேண்டுமா இருக்கேன்ப்பா. இன்னும் ஆண்டவரே ஐயா மூலமாக ஆண்டவரே நாங்கள் வேதத்தின் ஆழங்களுக்குள் சென்ற ஆண்டவரே அதனுடைய வார்த்தைகளை ஆண்டவரே அதில் உள்ள ரகசியங்களை தேர்ந்து கொள்ள எங்களுக்கு நீ கிருபை பாராட்ட வேண்டுமா இருக்கேன். வந்திருக்கும் எல்லா
ஆத்மாக்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சிரோம்ப்பா. எல்லோரும் வெறுமையாக திரும்பி போகாமல் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை மனதில் ஏந்தி கொண்டவர்களாய் செல்லத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க. துதிக்கான மகிமை எல்லாத்தையும் ஆண்டவரை நீங்கள் எடுத்துங்க. மீட்புறம் அருமை ரட்சகருமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். மீகா புத்தகத்தை படிக்கிறோம். மீகான்னா அர்த்தம் என்ன? யெகோவாவுக்கு ஒப்பானவன் யார்? இன்னைக்கு நம்முடைய வேத ஆராய்ச்சியின் முடிவில் நாம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம்? எனக்குள் என்ன வரணும்? இயேசுவின் சாயல் எனக்குள்ளாக. The aim of Bible study is to bring the image of Jesus into me. அதனால அதுக்கு ஏற்றபடி நாம என்ன செய்யறோம்? படிக்கிறோம். இந்த வசனங்கள் வார்த்தைகள் இதெல்லாம் அதுக்கு ஏற்றபடி இருக்குதான்னு என்ன செய்வோம்? பார்ப்போம். நம்ம அன்னைக்கு எது வரைக்கும் பார்த்தோம்? மீகா 4 அது 6ஆம் வசனமா? இல்ல 2 வசனம் தான் படிச்சிருக்கோம். டைம் இருக்குன்னு கூட 2 வசனம் எடுத்தீங்க. 2 வசனம் தான் படிச்சோமா? 3 முடிச்சிட்டு 4 2 படிச்சோம். இது நடக்கும்னு யோசிக்கிறீங்களா? 2ஆம் வசனம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தங்க பொல்லாத வழிகளை விட்டு இயேசுவின் வழி வேணும்னு வருவாங்களா? கொஞ்சமா வருவாங்களா? நிறைய வருவாங்களா? என்ன சொல்லி இருக்குன்னாங்க, எல்லா ஜாதிகளும் அதன் இடத்திற்கு ஓடி வருவார்கள்னு சொல்லி இருக்கு. அவ்வளவு ஆசையா வருவாங்க அப்படின்னு என்ன செய்திருக்கு? சொல்லி இருக்குது. அப்போ நாம கண்டிப்பாக தேவன் நம்மையும் அவருடைய ஆலயத்துக்கு போவோம் அழைக்கிறார். 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன? கர்த்தருடைய வாருங்கள் சொன்ன போது மிகுந்த மகிழ்ச்சியாய் இருந்தேன். அப்ப இன்னைக்கும் அந்த 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வாருங்கள் அப்படின்னு அழைக்கும் போது நமக்கும் என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்போ அந்த வசனம் என்ன, அவருடைய வார்த்தை என்ன, சீயோனில் இருந்து வேதம். வேதம்னா என்ன? சத்தியம். வேதமே சத்தியம். அந்த சத்தியம் வெளிப்படும். அதை நாம் தேடி போவோம். அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டுகிறதாய் இருக்கும்.
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. அப்ப அவருடைய வசனம் எனக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுகிறதாக இருக்கிறது. அப்போ நான் ஆண்டவர் என்னை அழைக்கும் பொழுது நான் அவருடைய ஆலயத்திற்கு வந்தால் என்னுடைய நடைகள் பரிசுத்தமாகும். நான் பரலோகத்திற்கு நேராக என் பாதைகளை கண்டு கொள்வேன். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இது இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு நடக்கலாம். இஸ்ரவேலும் பாலஸ்தீனரும் என்ன செய்யறாங்க? அங்க ஒரு பக்கம் அவன் பாட்டுக்கு சமாதான பேச்சுகள் நடக்குது. ஆனா இன்னொரு பக்கம் ஆயுதங்களை பெருக்கி ரெண்டு பேரும் என்ன செய்யறான்? சண்டை போடுறான். ஆகையால நமக்கு ஒரு பெரிய ஒரு இக்கட்டு இருக்கிறது. என்ன? தேவனுடைய எதிர்பார்ப்பு இன்னும் உலகத்தில் நடக்க. அது எப்ப நடக்கும்னா அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்க்கும் போது. இப்போ இஸ்ரவேலும் ஹமாஸ் அது பாலஸ்தீனர்களோ சமரசம் ஆகிறதுக்கு ட்ரம்ப் எவ்வளவோ முயற்சி எல்லாம் எடுக்கிறார். சொன்னா நீ நான் பதவி ஏற்கிறதுக்குள்ள வினய கைதிகள் அவ்வளவு பேரையும் விடுவிக்கலன்னா உனக்கு நீ நரகத்தை சந்திப்பா, யூ வில் ஃபேஸ் ஹெல் அப்படின்னு சொன்னான். ஆனா அங்க என்ன நடக்கல? அது நடக்கல. இங்க ஒரு பக்கம் சரி சரின்னா அங்க போய் அடுத்த பக்கம் துப்பாக்கியை தூக்கி தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல தேவன் நியாயம் தீர்த்தாதான் என்ன நடக்கும்னா அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். என்ன சொல்றீங்க இந்த ரெண்டு ஆயுதங்களை பற்றி? பட்டயம் இன்னைக்கு உலகத்துல அது எப்படி நடக்கும்? ஆயுதங்களை விட்டுட்டு விவசாயத்திற்கு வருவாங்க. சண்டை போடுறதுக்கு ஆயுதங்களை தயார் பண்ணாம விவசாயத்திற்கு சமாதானம். இனி கற்பல் ஒரு பாட்டு கூட உண்டு. இந்த தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டு ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பது. அதுக்கு ஒரு பாட்டு, ஐ எம் கோயிங் டு ஸ்டடி வார் நோ மோர் அப்படின்னு ஒரு பாட்டும் உண்டு. அது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் நீக்ரோ பிரிச்சு அந்த ஒரு இதுல எப்ப நடக்கும்னா எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய வேதத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் கேட்கும் பொழுதுதான். கேட்கும் பொழுதுனா சும்மா கேட்கறது இல்லை, அதுக்கு என்ன செய்யணும்? வசனத்தின்படி நடக்கணும்.
அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளிகளாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் அவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். அர்த்தம் என்ன? There will be peace. No fear. நீ முழுதா இன்னொரு நேரத்துக்கு போக மாட்டான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதனால சமாதானமா இருக்கும். அவன் அந்த அத்திமரத்தின் நிழலிலும் திராட்சை செடியின் நிழலிலும் அவன் உட்காருவான். சேனைகளின் கர்த்தரின் வாய் இதை ஆண்டவர் சொல்லி இருக்கார். ஆகியால் இது கண்டிப்பாக சகல ஜனங்களும் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். அது என்ன? எவன் எந்த தெய்வத்தை கும்பிடுறானோ அதன்படிதான் நடப்பான். அவன் தேவனுடைய வழிகளுக்கு வர மாட்டான். அது பாருங்க, சகல ஜனங்களும் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். அப்ப that's a difference. அவங்க மற்றவங்க தேவர்கள் படி நடக்கிறாங்கன்றதுக்கும் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறோம்ன்றதுக்கும் என்ன வித்தியாசம்? சிம்பிளா சொல்லு. அவன் வணங்குகிற தேவன் அவன் உண்டாக்கின சிலை. அவன் தன் கையின் பிரயாசத்தை தான் அங்க என்ன செய்யறான்? வணங்கு. நானும் அப்படி இல்லை. ஆண்டவர் எனக்கு தருகிறதையும் ஆண்டவர் எனக்கு காட்டுகிற வழியிலும் நடக்கும். கிரேட் டிஃபரன்ஸ். அவன் தான் சொந்த எண்ணத்தினால அவன் வழி நடக்கிறான். ஆனா நானும் கர்த்தரின் வழி நடத்துதலின்படி அவர் காட்டுகிற வழியில் நடப்பேன். யாருடைய முடிவு சமாதானமாக இருக்கும்? கர்த்தரின் வழியில் நடக்கிறவன் தான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. ஆக அந்த மீகா அவன் திருப்பி சொல்றது, நீ கர்த்தரை போலாக வேண்டும் என்றால் கண்டிப்பாக என்ன செய்யும்? அவருடைய வழிகளில். வேதத்துல அநேக இடத்துல கர்த்தருடைய வழிகளை பற்றி கொள், அதன்படி நட, அவர் காட்டுகிற பாதையில் போ அப்படின்னு சொல்லி இருக்கு. இன்னைக்கு நம்ம காலையில இருந்து இன்னைக்கு எனக்கு அவர் காட்டுகிற வழி என்னன்னு யோசித்தோமா? எப்ப மாதிரி ஞாபகம் வரும். ஆண்டவர் சொல்லி இருக்காரு, ஞாபகம் வரும். ஆனா அத ரெகுலரா ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்டா உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பேன்
அவர் எனக்கு இதை சொல்லி இருந்தார். நேற்று நான் பைபிள்ல வாசித்தேன், இன்னைக்கு அதன்படி நடப்பேன்னு. நம்ம அதன்படி நடக்க தீர்மானித்து நடக்கிறோமா? அப்ப நம்ம இன்னும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இயேசுவை பின்பற்றுவதில் முற்றிலும் அவரை பின்பற்றவில்லை. நாம் முழு மனதோடு இயேசுவின் பின்னால் போகவில்லை. அந்த மீகா என்ன சொல்றான்னா, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நீ முழு மனதோடு தேவனை வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் 6ஆம் வசனம், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவனையும் தீங்கு அனுபவித்தவனையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். என்ன இந்த 2 வசனத்துல என்ன? நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும். யார் நொண்டியான ஜனங்கள்? எலியான்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த மட்டும் இருமனமாய் குந்தி குந்தி எது மட்டும் நொண்டி நொண்டி நடப்பாய். அப்போ கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்று. தெளிவா சொல்லுகிறான். அப்ப நொண்டி நடக்கிறவள்னா இருமனமாய் வேற ஒரு தேவரையும் இயேசுவையும் வணங்குகிறவங்க தான் யாரு? நொண்டி நொண்டி நடக்கிறவர்கள். ஆண்டவர் என்ன சொல்றார்? அவங்கள நான் சேர்த்துக் கொள்வேன், அவங்களுக்கு போதித்து அவர்கள் அந்நிய தேவர்களை விட்டு விட்டு எங்க வந்துருவாங்க? தேவனண்டையில், யெகோவாவண்டையில் வந்து விடுவார்கள். அதுதான் நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளை தீங்கு அனுபவித்தவனையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவனை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். ராஜாவாய் இருப்பார்னா அர்த்தம் என்ன? அதிகாரம் செலுத்துவார். அவங்க தவறி போக விட மாட்டார். அவங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். 8ஆம் வருஷம், மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ராஜரீகம் எருசலேம் குமாரத்தியின் இடத்தில் வரும். நீ இழந்து போன அதிகாரத்தை பெற்றுக்கொள்வாய். சாத்தானின் மேல் உனக்கு அதிகாரம் கிடைக்கும். இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானே, ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? ஒரு ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டா? இன்னும் 2 மனமா இருந்தா என்ன நடக்கும்னா, பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு. சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு
வேதனைப்படு. நீ இப்போது நகரத்தில் இருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி இருந்து வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். ஆண்டவர் சொல்லுகிறது என்னென்ன, நீ இன்னும் ஆண்டவரிடத்துல முழுசா வராம நொண்டி வர்றதுனால நீ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி வைத்தார். உன்னை உன் தேசத்துல மீட்க மாட்டார். மீட்டா நீ ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் தந்துட்டார், நான் எப்படியும் வாழ்வேன் அப்படின்னு நீ நினைச்சிருவ. ஆனா உன்னை நான் சிறையிருப்புக்குள்ள தள்ளி அங்க பாபிலோன் ராஜாவினுடைய ராஜ்யத்துக்குள்ள வச்சு ஒடுக்கும் போதுதான் நீ உண்மையாய் கர்த்தர் எப்படி என்னை ஒடுக்குகிறார், எப்படி என்னை போஷிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லா தெரியும். சந்தோஷமான காலங்கள்ல, செழிப்பான காலங்கள்ல எந்த யோசனையும் இல்லாம நான் எவ்வளவு செலவழிக்கலாம், என்னமும் சாப்பிடலாம், அவ்வளவு ஆரோக்கியம் இருக்கும், அவ்வளவு ஆஸ்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் நீ போற பாதை சரியில்லைன்னா திரும்புவோமா? மாட்டோம். ஆண்டவர் நான் இருக்கிற மாதிரி இருக்கிறதுலே என்ன ஆசீர்வதிக்கிறாரு, நான் இனி ஏன் மாறணும் அப்படின்ற எண்ணம் தான் பெருசா இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன் தேசத்துல ஒன்னிய விட்டா நீ ஒரு நாளும் திரும்ப மாட்ட. ஒன்னா சிறையிருப்பு கொண்டு போய் ஒடுக்கி உன் வாழ்க்கைய பாரமாக்கும் பொழுதுதான் நீ நொண்டாம ஒழுங்கா. நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் வரும்போதுதான் நாம கர்த்தரை உண்மையாக தேடுகிறோம். நம்மால சரி செய்ய முடியாத பிரச்சனைகள் அடுக்கு மேல அடுக்கா வந்துகிட்டே இருந்தா உடைஞ்சு போய் ஆண்டவர்கிட்ட விழுந்து, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நான் இதை எப்படி சமாளிப்பேன், நீர் எனக்கு உதவி செய்து என்னை நீர் சீர்படுத்தவில்லை என்றால் நான் இல்லாமல் போவேன், எனக்கு உதவி செய்யும் நாம. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யறார், நம்ம கேட்கலாம். ஏன் பாபிலோன்ல போய் ரட்சிப்பேன் அவரு எருசலேம்ல ரட்சிக்க முடியாதோ? என்ன கேட்கலாமா? கேட்க முடியாதா? அங்க போய் தான் ரட்சிக்கணுமோ? ஏன் காரணம்னா இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு சுகமான வாழ்க்கை. என்ன கஷ்டம்னாலும் உன்னால தாங்கிக் கொள்ள முடியும். ஆனா அந்நிய ஆட்சிக்குள்ள உன்னை சிறையா கொண்டு போனா நீ நொறுங்கியே போக. அப்பந்தான் உண்மையான மனம் திரும்ப உனக்குள் பார்ப்போம். யாக்கோபிலே 5 அதிகாரம் தான் வாசிக்கும். 10 முடிச்சிட்டீங்க. இல்ல 10 முடிக்கல. கர்த்தருடைய சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி. ஒரு நிமிஷம். 10 வரை முடிக்கிறதம்மா. பாபிலோன் வரைக்கும் போவாய், அங்கே விடுவிக்கப்படுவாய். 4 அதிகாரம் தான் இருக்கு. 4:10. ஆமா. 10. சீயோன் குமாரத்தியே, பிரசவ வேதனை பிரசவ ஸ்திரீயை போல் அம்பாயப்பட்டு வேதனைப்படும். இந்த அம்பாயப்பட்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு தெரியல. அது ஏதோ ஒரு டெலிவரி டைம்ல ஒருத்திக்கு உண்டாகிற ஒரு பயங்கர பெயின். வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய், அங்கே
விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். நம்ம முந்தைய பார்த்துருக்கிறோம், 8 பக்கத்திலையும் 8 ஜாதிகள் என்ன செய்திருக்காங்க இருக்கிறாங்க. அவங்க வேலை என்னன்னா சீயோன் என்னைக்கு அழிந்து போகும் அப்படின்னு பார்க்கிறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. அவர் அரிக்கட்டுகளை போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை தேடி நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். நம்ம இப்படி செய்வோமா? ஒரு இடத்துல போய் அவ்வளவும் கொள்ளையடித்து எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னா கொள்ளையடிச்சு நம்ம அதை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போவோமா, வீட்டுக்கு கொண்டு போவோம்? சொல்ல மாட்டேன். கொள்ளை கிடைச்ச உடனே என்ன செய்வோம்? அதை பாணி நம்ம வீட்டுக்குள்ளதான் கொண்டு வைப்போம். அது சுயநலம். ஆண்டவரை நினைக்கல. இந்த கொள்ளையை எனக்கு கொடுத்தது என் கை பலன் அல்ல, இது தேவனுடைய கிருபையினால் நான் பெற்றிருக்கிறேன், இதை அவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்தாதான் நான் கர்த்தரோட சமாதானமா இருக்க முடியும். ஏன்னா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், நான் அவருக்கு என்னத்தை கொடுக்கிறேனோ அதை அவர் எனக்கு திரும்பி, நான் கர்த்தருக்கு கொடுக்கிறத அவர் ஆசீர்வதித்து திரும்பி எனக்கு கொடுப்பாருங்கிற விசுவாசம் இருந்தால் நான் கொள்ளையடிச்சத கர்த்தருக்கு, உங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு, அதை ஆண்டவருக்கு என்று என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்பந்தான் அவர் நமக்கு நீ கர்த்தருக்கு என்ற சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் களத்துல உன்னைய அரிக்கட்டுகளை சேர்த்து வச்சிருக்கேன், நீ போரடிச்சு விதைய உன் களஞ்சியத்துக்கு கொண்டு போ, உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்கு, நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பார். அப்பந்தான் தேவனுடைய சாயல் என் உள்ளத்தில், என் முகத்தில் காணப்படும். 5ஆம் அதிகாரம் சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். சேனைகளுடைய நகரம் எது? சேனைகளின் கர்த்தராகிய தேவன் யார்? யெகோவா. அப்ப எருசலேம் தான் எது? சேனைகளின் நகரம். அதான் சேனைகளுடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். தண்டு தண்டாக என்ன? யூனிட், ஒவ்வொரு குரூப்பா கூடிக்கொள், ஒவ்வொரு கம்பெனியா கூடிக்கொள். தமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள். அந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமே என்னதை சொல்லுது?
சிலுவையின் இந்த வேதனை எதை சொல்லுது? சிலுவை சிலுவை சிலுவை. சிலுவை கன்னத்துல அடிப்பார்கள் அந்த பாடு அங்கெல்லாம் அவரை என்ன செய்தாங்க? கோலினால். அடித்தார். அப்ப நம்ம பார்க்கிறோம், இது வரப்போகிற காரியங்களை சொல்லுது. மேசியாவின் முதல் வருகையை குறித்து சொல்லுகிறது. அதிபதியை கோலினால் அடிப்பார்கள்னா அன்னைக்கு இருக்கிற ராஜாவை சிறப்படுத்தி அடிக்கிறது இல்லை. ஆனா தேவனை கோலினால் அடிப்பார்கள். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தின் உடையது. அப்ப அது இந்த 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? பிறந்த மேசியாவின் பிறந்த இடத்துக்கு முதல் வருகை. கிறிஸ்துவின் பிறப்பு அவர் வரும்போது எங்க பிறப்பார்? பெத்லகேம்ல. அது ஒரு தாழ்மையான இடம். அதுல ஒரு மாட்டு, பெத்லகேம் சின்ன ஊர். அந்த சின்ன ஊர்ல மாட்டு கொட்டையில பிறக்கிறார். அப்ப அவருடைய அந்த பிறப்பும் அவருடைய மனுடாதாரமும் மிகவும் எளிமையாக இருக்கும் அப்படின்றது. அது அறியாத சாஸ்திரியல் தான் எங்க போய் தேடினாங்க? ஏரோதின் அரண்மனையில போய் அவன் என்ன நினைச்சான்? ராஜா பிறக்காருன்னா எங்கதான் பிறப்பாரு? அரண்மனையில தான் பிறப்பாருன்னு அவன் நினைச்சான். ஆனா இந்த மாதிரி எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடைய. ஆனாலும் பிரசவிக்கிறவன் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அவர் பெத்லகேம்ல பிறந்தாலும் அவர் பரலோகத்துக்கு வர்ற வரைக்கும் பாட அனுபவிப்பார். சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கா? என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? பைபிள் வாக்கிக்கிட்டு வைப்போம் கையில பாருங்க. அவர் என்ன செய்வார்? ஆனாலும் பிரசவிக்க மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட தூங்குவார்கள். அவர்கள் திருப்பி கொண்டு வரப்படுவார்கள். ஆனால் அதுவரை அவர்கள் விடுவிக்கப்பட்டு வரும் வரைக்கும் அவர்களை ஒடுக்குவார். அந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்த்தோம்னா இந்த வசனங்கள்லாம் சொன்னபடி அப்படியே நடக்கும். முதலாம் வருகையை இந்த 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் பிரசவிக்கிறவன் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமை
அது ஆண்டவருடைய முதலாம் வருகையில அவர் எப்படி மகிமைப்படுவார் அப்படின்றத 5ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். இவரே சமாதான காரணர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனையை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன்னு சொல்லுகிறார். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவருக்கு நம்மை தப்புவிப்பார். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் எப்படி சிறைப்பட்டு போகும், எப்படி அவன் அடிமையாவான், ஆனாலும் எப்படி அவனை விடுவிப்பார். அந்த அசீரியா தேசத்தில் இருந்தோம், பாபிலோன் தேசத்தில் இருந்தோம், எப்படி ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை விடுவிப்பார் என்று அங்க இன்னும் பார்ப்போம். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியை போலும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். அந்த 7ஆம் வசனத்தின் அர்த்தம் என்ன? கர்த்தரால் வருகிற பனின்னா ஆசீர்வாதம். கர்த்தராலே வருகிற பனின்னா அது ஆசீர்வாதம். மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய இரக்கம் அவர்களுக்கு இருக்கும். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பால சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்கும் அநேக ஜனங்களின் நடுவில் இருப்பார்கள். யாக்கோபு பலத்த ஜாதியாவான். அவன் பால சிங்கம் போல் யூத ராஜ சிங்கமாக அவர் அவர்களுக்குள் இருக்கும். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து. என்ன 10ஆம் வசனம் என்ன? ஆண்டவர் இருக்கு குதிரைகளை அழிக்கிறார், ரதங்களை அழிக்கிறார். 20ஆம் சங்கீதத்தை சிலர் கர்த்தருடைய நாமத்தினாலே அவங்க நிக்கிறாங்க என்று வெளிப்படணுன்றதுக்காக இவனுடைய குதிரைகளின் ரதத்தையும் அழிக்கிறார். இவனை எதிரிக்கு முன்பாக பலவீனப்படுத்தணுன்றதுக்காக அல்ல. அவர் ஒன்றுமில்லாம இருந்தாலும் கர்த்தர் இவனை விடுவிப்பார். அர்த்தம் சரியா இருக்கா? ஹலோ, என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்களே இன்னைக்கு? என்ன மிதித்து தப்பிப்பார், மீறி போடு. அவன் அப்படி இருப்பான்.
மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமமாகும். ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவில் இருப்பார்கள். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும். உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அந்நாளிலே நாமோ குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து நீ பெருமை பாராட்டாதபடிக்கு என் கை பலத்தால் நான் என் சத்துருவை அழித்தேன்னு நீ பெருமை பாராட்டாதபடிக்கு உன்னுடைய பலமான எல்லா ஆயுதங்களையும் நான் அழித்து உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமல் போவார்கள். உன் சுரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். உன் கையின் கிரியைகளை நீ இனி பணிந்து கொள்ளாய். நான் உன் விக்கிரக தோப்புகளை உன் நடுவில் இராதபடி பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து செவியொடாத புறஜாதிகள் இடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரி கட்டுவேன். இந்த 13ஆம் வசனம் 12ஆம் வசனம் இதெல்லாம் சொல்றது என்ன? நாள் பார்க்கிறவன ஒழிப்பேன், நிமித்த சொல்லு கூறி சொல்றவன காலியாக்குவேன். இப்படி சொல்றாரு, என்ன அர்த்தம்? யூதாவை பரிசுத்தமாக்குவேன். இவங்க யாரும் இல்லாம, அந்நிய தேவர்கள் இல்லாம நான் யூதாவை பரிசுத்தமாக்குவேன். அப்ப அது ஒரு பரிசுத்த ஜாதியாக இருக்கு. நான் தெரிந்து கொண்ட ஜாதி அது பரிசுத்த ஜாதியாக இருக்கு. எனக்கு பரிசுத்த ஜாதி. ஆக மீகா 5ஆம் அதிகாரம் எப்படி இருக்குதுன்னா, நீங்க ஒரு இதை சொல்லுங்க பார்க்கலாம் என்னன்னு. ஆண்டவருடைய முதலாம் வருகையை சொல்லுது. முதலாம் வருகையில வரும்போது ஆண்டவர் அவருடைய யூதாவையும் இஸ்ரவேலையும் பரிசுத்தப்படுத்துவார். அவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்த ஜாதியாய் இருப்பார்கள். அந்நியன் அவர்களை மேற்கொள்ள இருக்குல்ல. அந்த 5 அதிகாரம் அப்போ எதை குறிக்கிறது? கிறிஸ்துவின் முதல் வருகையை குறிக்கிறது. எல்லாமே இல்ல வித்தியாசமா கரெக்டா இருக்கு. அப்ப அந்த முதலாம் வருகை முடிஞ்சு போச்சு. இப்போ அப்ப நம்ம அடுத்தாப்புல எதை எதிர்பார்க்கணும்? 2ஆம் வருகையை எதிர்பார்க்க வேண்டும். அதுதான் எங்க வரும்? 6ஆம் அதிகாரத்தில இருந்து 6, 7, 8 3 அதிகாரங்கள் தான். 6, 7 தான். இந்த 6ஆம் அதிகாரம் நான் எப்படி நடக்கணும்ன்றத சொல்லு. அடுத்த வாரம் பார்ப்போமா? மணி 8 ஜெபம் பண்ணுவோம். யாருக்காவது ஒரு விசேஷித்த ஒரு ஜெப குறிப்பு உண்டா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணணுமா? அப்படி இல்லை, பொதுவா ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரம